இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த உறவுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தா நல்லது மேம்? யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களோ, அது வந்து உறவா இருந்தாலும் சரி. இவ்வளோ நாளா என்னோட லைஃப் பார்ட்னர் எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியலப்பா. நான் ஒன்று பேச அது ஒன்று பேச பெருசாக வந்து எனக்கு புரியாமல் வாழ்க்கையே ஓடிட்டு. சுக்ரன் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். முதல்ல இவ்வளோ நாள் கேத்து மட்டும் இருந்தாரு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் இருந்துச்சு. அப்பாக்கும் எனக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லது அப்படின்லாம். நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ஆக்கி பிரபலமாக்கி உங்களுக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை நிறைய ஒரு விஷயங்களும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த 12 ராசியும் எப்படி இருக்குது ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் ஒரு இதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவுங்க. இன்றைக்கி ஆடி மாத பலன், அதாவது ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி மாதமே வந்து தெய்வத்துக்குரியது, அதுவும் அம்மனுக்கு உகந்த மாதம்தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எப்படி இருக்குது 12 ராசிக்கும் ஆடி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அருமையான நம்ம அழகான ஒரு ஜோதிடர் வந்து சொல்ல போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பாக கேட்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் யாராவது ஒரு உறவுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னா அது என்ன உறவாக இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து ஆடி மாத பலனும் இதையும் கேட்க போகிறேன். வாங்க கவனமாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். நிறைய வந்து பலன்கள் சொல்கிறாங்க, நிறைய பரிகாரம், நிறைய விஷயங்கள். இதில் வந்து யார்கிட்ட பிரிஞ்சு இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நல்லாயிருக்கும், நம்ம உறவுகள்லேயே ஒருத்தரோட பிரிஞ்சு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசியும் இதில் வருது, ஜாக்கிரதையாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? பார்ப்போம்மா, உங்களை சந்திப்போம்மா, வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மேம் கவலை? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் மேம்க்கு கால் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அவ்வளோ வந்து ஒரு அருமையான நிறைய பதிவுகள், நிறைய 12 ராசிக்கும் ஒரு அற்புதமாக புது புது விஷயங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நம்ம வந்து ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ஏன்னா அம்மனுக்கெல்லாம் உகந்த மாதம் வந்து ஆடி மாதம். ஃபஸ்ட்டு மேம், ஆடி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது, இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு உறவினர்கிட்டேருந்து பிரிஞ்சு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த உறவாக இருக்கும் இந்த 12 ராசிக்கும்? கண்டிப்பாக மேடம். பொதுவாகவே வந்து பாருங்க, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாத காத்துக்கு அம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா அசையும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடம், துள்ளி திரியும் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை உகந்த, அதாவது அம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ண உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் அம்பிகைக்கு மட்டும்தானா? இல்லையே, முருகப்பெருமானோட வழிபாடுக்கும் ஆடி மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எத்தனையோ விஷயங்கள், ஆடியினோட பெருமைகள் இருக்க தான் செய்து. அதை ஒரு பதிவாகவே சொல்லலாம். நல்ல அருமையான இந்த ஆடி மாத பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வர்ற வரிசையில் தனுசு ராசி, தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆடி மாத பலன்? இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த உறவுகிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது மேம்? யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களோ, அது வந்து உறவா இருந்தாலும் சரி, வெளி பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கினவங்க கிட்ட கொஞ்சம் விலகிதான் இருக்கணும். அவங்க இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தக்கூடிய காலகட்டம், அவங்களுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதம் வரக்கூடிய காலகட்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேடம், உறவு கிட்ட இருந்து நிறைய பேர் கடன் வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன், கம்மி வட்டிக்கு அப்படின்னு இவங்களே கொடுப்பாங்க. இவங்களே கொடுத்துருப்பாங்க. அது இவங்களுக்கும் தெரியும், இவங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் வெளியாள் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், வட்டி கொடுக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் நீ வட்டி கொடுக்காதனால இந்த மாதம் எக்ஸ்ட்ரா 2% வட்டி கேட்குறான் அப்படின்லாம் கேட்பாங்க. இவங்க கேட்பாங்க, ஏம்மா இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அசலை விட வட்டி ஜாஸ்தி கொடுத்துட்டேன்
அப்படின்னு நியாயமாக தான் கேட்பாங்க. அது வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தில் போய் முடியும். ஆக கடன் வாங்கின உறவுகிட்டேருந்து கடன் வாங்கினாலும் உறவை யார்கிட்டேருந்தோ வாங்கி கொடுத்தேன்னு சும்மா உனக்கு கடன் வாங்கி கொடுத்தாலும் உங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதே மாதிரி 6ல் செவ்வாய் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியத்துலேயும் கவனம் வேணும் தனுசுக்கு. லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸ், டைமுக்கு சாப்பிடணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கணும், இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் புதன். இவ்வளோ நாளாக என்னோட லைஃப் பார்ட்னர் எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியலப்பா. நான் ஒன்று பேச அது ஒன்று பேச பெருசாக வந்து எனக்கு புரியாமல் வாழ்க்கையே ஓடிடுச்சு. எனக்கு 85 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. இப்பயும் அந்த மனுஷனோட ஆட்டம் அடங்கவே இல்லை. இப்போ நான் புரிஞ்சுப்பேன். அவர் வந்து கத்த ஆரம்பிச்சா அவரை விட 2 சேர்த்து கத்துனானா அவர் அமைதியாகிறாருன்றதை புரிஞ்சுப்பேன். நான் சேர்த்து கத்துவேன், அமைதியாவார். அந்த டாக்டிக்ஸை இப்போதான் தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் தனுசு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு. 8ஆம் பாவம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குரு அஷ்டமத்து குருவாக இருக்காரு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று தான் அமர்ந்திருக்காரு. உச்சம் பெற்ற குருவனோட சூரியன் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேடம் திடீர் தனப்பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்குது. அப்பானோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்பாவுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், அப்பாவுக்கு மருத்துவ செலவு வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். முதல்ல இவ்வளோ நாள் கேத்து மட்டும் இருந்தார். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் இருந்துச்சு. அங்கே போய் என்னால் பெருசாக அடாப்ட் ஆக முடியல, ஒரு குழப்பம் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் சந்தோஷமாக அடாப்ட் ஆகிட்டேன். படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனேன். அங்கே வேலை எவ்வளோ நாள் வந்து பெருசாக ஆளுங்க கூடலாம் பழக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு புதுசில் வந்து பார்த்திங்கன்னா போய் நம்ம ஒரு இடத்துல ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கே சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகும் இல்லைங்களா. பல மாதங்கள் கழித்து அந்த இடத்த நான் அடாப்ட் பண்ணிட்டேன். அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்லது அப்படின்லாம். அப்பாவுக்கு மருத்துவம் சார்ந்த அதாவது ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குது. இது முற்பகுதியில் மேடம். இப்போ பிற்பகுதி அப்படின்ற பட்சத்தில் செவ்வாய் 7ஆம் பாவத்தில் லைஃப் பார்ட்னர் காலில் விழுந்துரு. பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன சொன்னாலும் ஓகேப்பா, நீ சொன்ன சரிப்பா, நீ சொன்ன சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முறிவு இல்லாத ஒரு இது தொடரும் அப்படின்லாம். புதன் 8ஆம் பாவத்தில் ஓவர் புத்திசாலித்தனம் பண்ணி கால்குலேட் பண்ணி கூட்டி கழிச்சு நான் கரெக்டாக போடுறேன், தப்பாக போயிடுவேன். அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யதுனாலும் உனக்கு வந்து நீ கரெக்டாக தான் செய்கிற அப்படின்னு தோணுச்சுனாலும் ஒரு அட்வைசர்ஸ் கிட்ட, உன்னோட மென்டார்ஸ் கிட்ட, வெல்விஷர்ஸ் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோ, செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னா. அதே மாதிரி நிறைய பேருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 10ஆம் பாவத்தில் சுக்கிரன். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்குது பார்த்தீங்களா மேடம் பிள்ளைங்க. வெளிநாட்டில் வேலை கிடைச்சா போகலாம் அப்படின்ற ஐடியாலே 5 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கோங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம். இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்சர்னில் வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி ஆல்ரெடி வந்து நான் நல்ல கன்சர்னில் தாங்க வேலை செய்கிறேன். ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் என்னோட பேரும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு பிராப்தம் உண்டு. வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பெண் வர்றது, இல்லை ஆல்ரெடி இருக்க பெண்ணோட ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுறது, அதனால் ஹாப்பியாக இருக்கிறது. ஆக மொத்தம் வேலைக்கு போகிறதுக்கு அழுதுன்னு போயிருந்தேன், இப்போ சந்தோஷமாக போகிறேன் அப்படின்ற அமைப்பு மேடம். சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தனுசு ராசிக்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க நம்ம ஆடி மாத பலன். அதை விட யார்கிட்ட விலகி இருக்கிறதும் அதை விட மெயினாக தனுசு ராசி ரொம்ப ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் நல்லா கரெக்டாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, கரெக்டாக உடம்பை பார்த்துக்கோங்க. நம்ம உடம்பு தாங்க எல்லாமே. நம்ம அது நல்லா இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும். மேம், இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு நீங்களே வந்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஃபாரினர்ஸு, இந்தியாவில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, அப்ராடில் அமெரிக்கா, லண்டனில், சிங்கப்பூர், மலேசியாவில் எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ மக்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் என்ன பெனிஃபிட்டு, எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் இருக்குது மேம்? மேடம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2 லெவல் தான் மேடம். 2 லெவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துரும். 2வது ஒரு அஸ்ட்ராலஜி ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்குன்னா அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 2 லெவல் கோர்சஸ் தான். பொதுவாக எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜி நாலேஜ் அப்படின்றது வேணும் மேடம். காரணம் என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி இஸ் அ சுப்ரீம் சயின்ஸ். பிளானட்ஸ் நெவர் சேலை. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால்தான் தான் நம்ம வாழறோம். இல்லை, கிரகங்களோட ஒரு ஆளுமையினால கிரகங்கள் நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், இல்லை சந்தோஷப்படுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இந்த நேரத்தை நான் கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பல கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும். என்னோட சந்தோஷமான சுபிக்ஷமான வாழ்க்கைக்கு நானே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேசிஸில் தான் மேடம் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் டாக்டர்ஸ். ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன், எல்லாரும் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்,
இன்னும் யாரும் கத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் சொல்லுவேன், எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறதே அது நிறைய வந்துரும் மேம் உங்க பிளட். ஆமா. இல்ல நீ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோனே அஸ்ட்ராலஜி நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது எங்க ஃபேமிலிக்கே நான் சொல்லி கொடுக்க போறேன். அது நல்லதுக்காக மேடம். வேற சூப்பர் சூப்பர். மேம் சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதனால நீங்களும் ஜாதகம் கத்துக்கணும், ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாப்பி தானே? தேங்க்யூ.